மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் தேர்தல், சட்டமன்ற தேர்தல் இந்த நெருங்க ரொம்ப ஒரு கிளியர் பிக்சர் ஒன்று தெரியுது. அது வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி தோணுன்னா, இல்லைங்க இன்றைக்கி திமுக ரொம்ப பலுவாக எல்லாரையும் சேர்த்துருச்சு, எல்லாம் பலமாக வந்தவங்களாம் அதில் வந்துட்டாங்க, அதனால் நம்ம திமுக எதுவும் வீழ்த்தவே முடியாது அப்படிங்கிறது தான் வெளியில் ஒரு கட்டமைப்பு உண்டு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி தான் வெளியில் எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. ஆனால் நம்ம என்ன செய்யணும், நம்ம அண்ணன் சீமானின் தம்பிகள், நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் இதை ஒரு திறனாய்வு செய்ய வேண்டிய ஒரு சூழலில் இருக்கும். என் தம்பிகள் நான் சொல்கிறது சரியா இல்லையா அப்படிங்கிற நீங்கள் ஒரு தடவை பார்க்கணும். எப்போது நம்ம கட்சி ஆரம்பித்த காலத்திலேருந்து இன்னைய வரைக்கும் நாம் தமிழர் கட்சியை வீழ்த்துறதுக்கு பல சமயங்களில் பல ஆட்களை இறக்கி விட்டுருக்குறாங்க. இறக்கி விட்ட ஆட்கள் அத்தனை பேருமே காலியாக இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி தம்பிகள் எப்போவும் ஜாலியாக இருந்திருக்கிறாங்க. இதுதான் இது வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்க வரலாறு தான். அரசியல் தளத்தில் நம்மளை தவிர்க்க முடியாதுங்கிற அளவுக்கு நாம் தமிழர் கட்சி மிக பெருசாக வளர்ந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. இது அடுத்த தேர்தலில் என்ன ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அடுத்த தேர்தல்னு ஒன்று வருதில்ல, அதில் உறுதியாக நாம் தமிழர் கட்சியும் இன்னொரு கட்சியும் தான் இருக்கும். அது என்னடா இன்னொரு கட்சி அப்படின்னு கேட்டால், ஒரு கட்சி சின்ன பின்னம் அடைஞ்சு உடஞ்சி போயிடும். அது எந்த கட்சி அப்படின்னு நீங்கள் வெளியில் இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அது எந்த கட்சியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், இல்லைங்க இன்றைக்கி வர தேர்தலெலாம் அதிமுகலாம் இருக்காதுங்க, அது எடப்பாடி ஐயா கையில் போயிடுச்சு, அது காலியாகிடுங்க அப்படி தான் எல்லாருமே வெளியில் தான் கட்டமைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நான் இன்றைக்கி சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க, நான் சொன்னது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஆரம்பத்துலேருந்து நம்மள்தான் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும். அடுத்த தேர்தலில் இங்கே நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த இடத்துக்கு நாம் தமிழர் கட்சி வரும். அப்போ எந்த கட்சி பிச்சுக்கிட்டு போகும், ஒன்றுமே இல்லாமல் போகும் அப்படின்னு பார்த்தா திமுக ஆகுங்க. எந்த இதுலேயும் ஒரு பெருசாக சாதிக்காமல் அந்த கட்சியில் இருக்கிற அந்த கட்சி இருக்கிற அந்த அந்த ஆட்களாலேயே கட்சி பல நூறு கட்சி அதை பிரியும். இது போகிற போக்கில் நம்ம சொல்கிறதில்ல. நீங்கள் ஒன்று பார்க்கணும், எப்போதும் விசுவாசிகள் எங்கே இருக்காங்களோ, எந்த இடத்துல நம்பிக்கையானவர்கள் இருக்கிறாங்களோ, எங்கே உண்மையானவர்கள் இருக்கிறாங்களோ அந்த அமைப்பும் அந்த இயக்கமும் வாழும். இதுதான் வரலாறு. நம் தலைவனின் வரலாறு இதான் நமக்கு சொல்லி கொடுக்குது. பல பேர் அதுக்கு முன்னாடி, தலைவருக்கு முன்னாடி பல அமைப்புகள் வச்சுருந்தாங்க. அந்த அமைப்புகளில் பல 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 பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னவங்களாம் இருந்தாங்க. ஆனாலும் கூட எந்த அமைப்பு கடைசி வரைக்கும் இருந்து மக்களின் நன்மதிப்பை பெற்றுச்சு, எது இன்றைக்கி வரைக்கும் அசைக்க முடியாத ஒரு பேரை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கு, உலகத் தமிழர்கள் அத்தனை பேரும் எதை கடவுளாக கும்பிட்டு இருக்கிறாங்க, எந்த அமைப்பை கும்பிட்டுருக்காங்க, எந்த தலைவனை கும்பிட்டுருக்காங்கங்கிறது பார்த்துட்ருக்க என் உறவுகள் எல்லாருக்குமே தெரியும். அதே போல் தான் சீமான் கட்சி ஆரம்பித்து அங்கேருந்து வர சமயங்களில் நம்ம இயக்கம் ஆரம்பிக்கும் போது சொன்னானுங்க, இந்த பணியெல்லாம் போட்டுட்டு இந்த பயலுக சின்ன சின்ன பயலுகெல்லாம் போகிறாங்க, அதெல்லாம் போயிடுவாங்கப்பா, நம்ம எவ்வளோ பேரப்பா பார்த்துட்டோம் அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம கட்சின்னு ஆரம்பித்து கொண்டாந்தோம். 2010 மே 18 சாயங்காலம் 3:30 மணிக்கு எல்லாருமே போயிட்டோம். கொடியேற்றினது 6:45 to 7 மணின்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் கொடியேற்றணும். பல வரலாறு இருக்குது. என்கிட்ட யாரும் கேட்டிங்கன்னா தனியாக சொல்கிறேன். அது போல் சமயங்கள்லேயும் பல பேர் சொன்னால் கட்சி எல்லாருமே ஆரம்பிச்சிருவாங்க. சீமான் ஒரு இயக்குனர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறான். ஆனால் அந்த கட்சியெல்லாம் அடுத்த தேர்தல் வரைக்கும் நிற்குமா? ஏன்னா அப்போ இன்றைக்கி உள்ள சூழல் கிடையாது. அன்னைக்கு அரசியல் சாணக்கியன்னு சொல்லிட்டு இருந்த ஐயா மண்டையில் முழுவதுமே மூளையாக தான்டா இருக்குது அவருக்கு. மண்டையில் மட்டும் இல்லைடா, உடம்பு முழுவதும் மூளையாக ஒரே ஒரு மனுஷனை படைச்சிருக்காண்டா இங்கே. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஐயா கலைஞர் கருணாநிதி தாண்டா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிகிட்டு இருந்த சமயம். இந்திய அரசியலில் இது போல் ஒரு தலைவன் கிடையாதுடா, இவர் மிகப்பெரிய சாணக்கியண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சமயம் நாங்கள் நம்ம கட்சி ஆரம்பிக்கிறோம், நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லி. சரி, இந்த பக்கம்தான் அப்படியே. அதுக்காக எய்த்தாப்பில் ஐயா எடப்பாடி மாதிரியோ, இல்லை ஐயா ஓ பன்னீர்செல்வம் மாதிரியோ, இல்லை அண்ணன் டிடிவி தினகரன் மாதிரியோ யாரும் இருந்தாங்களான்னு பார்த்தா இல்லை. அயன் லேடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த மம்மி அம்மா புரட்சி தலைவின்னு அவங்களாம் சொல்லிட்டு இருக்கிற அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அந்த பக்கம். அவங்க யார் கேட்பாங்க, மோடியா லேடியான்னு கேட்பாங்க. அது போல் இருந்த ஆள் ஐயா கருணாநிதி அவர்கள். ஒரே கட்சியாக இருந்தால் அது 9 கட்சியாக உடச்சி விட்டு போயிடுவார். அதுபோல் ஒரு இன்றைக்கி இத்தனை கட்சிகள், இந்த கம்யூனிஸ்ட் இத்தனை கம்யூனிஸ்ட் இருக்குது, விவசாய அமைப்புகள் இத்தனை விவசாய அமைப்புகள் இருக்குது, இங்கே மதிமுக அதிலேருந்து பிரிஞ்சு போய் இப்படி கிடக்கு. இது போல் பலது நம்ம சொல்லலாம். காங்கிரஸ் எத்தனை காங்கிரஸ் ஆச்சு. இது போல் பல கட்சிகளை அந்த அளவுக்கு தான் செஞ்சு விடுவார். பாட்டாளி மக்கள் கட்சியிலே அப்பப்போ விளையாண்டு விட்டுருவார். அதுபோல் விளையாண்டு விட்றா அந்த ஐயா
ஐயா மு கருணாநிதி அவர்கள் இந்த சமயம் நம்ம வந்து கட்சி ஆரம்பித்தோம் அந்த சமயம். அப்பயே இது தாண்டா இலக்கு, இங்கே தாண்டா போக போகிறோம் அப்படின்னு சொல்லி எங்களை மாதிரி உள்ள ஆட்கள்லாம் வந்து தயார் பண்ணி அண்ணன் சீமான் வந்து பக்கத்தில் நாங்களாம் இருப்போம் தயார் பண்ணி வச்சுட்டாப்புல. அப்போ இதுக்கப்புறம் என்னன்னா இன்றைக்கி இறக்குறதெல்லாம் இப்போ இந்த தாரிகா நம்ம பிள்ளைக இதுங்கெல்லாம் இறங்குது பாருங்கள். இவங்களே எப்படின்னா அடுத்தது வந்து நாங்கள்லாம் வந்து இறங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குதுல்ல. அப்போ என்ன செய்கிறாரு, எங்களை மாதிரி ஆட்கள்லாம் பத்திரிக்கையாளர், நீ வந்து பேச்சாளர், யாராவது நினச்சிருக்கீங்களா இடமாவனம் கார்த்தி வந்து இந்த அளவு பேசுவான்னு? ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்குலாம். இந்த அளவு வந்து எந்திரிச்சு வருவான், தர்க்கம் பண்ணுவான்னு வருவான். ஏன்னா சீமான் வந்து ஒவ்வொரு ஆளையும் ஒவ்வொரு நேரத்துலையும் பார்த்து வைப்பார். இப்போ நம்ம தம்பி அசோக்குக்கு இப்போ சீட்டு கொடுத்துருக்காங்களே, எப்படி இருக்கிறாங்க பிள்ளைங்க? நம்ம பிள்ளைகள்கிட்ட போய் பேசி மக்கள் மன்றத்துலேருந்து பேசும்போதே அதுக்கு எய்த்து பேசுகிறதுக்கு அதுக்கு வந்து பதில் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. அதை என் பிள்ளைங்க நாங்கள்லாம் வந்து சட்டமன்றத்துக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒவ்வொரு துறையிலையும் இன்றைக்கி ஆள் இருக்கிறான். இன்றைக்கி விவசாயத்துறையில் போனீங்கன்னா இயற்கை விவசாயம் எப்படி பண்ணணும், சில பேர் சில என்னத்தை குடிக்கிறாங்கன்னு தெரில, பாலை தான் குடிக்கிறாங்களா இல்லை வேறு எதையும் குடிக்கிறாங்களான்னு தெரில. அவங்களாம் சொல்கிறாங்க விவசாயிகளுக்கெல்லாம் வந்து வாய்ப்பு கொடுக்கல. இந்த காசிராமன் ஒருத்தர் இருக்கிறாருங்க, அவரெல்லாம் விவசாயின்னு தெரியுமா உங்களுக்கு? இல்லை விவசாயிகள்னாலே வந்து படிக்கவே கூடாது அப்படின்னு நீங்களாம் ஏதாவது ஒரு கற்பனை பண்ணி வச்சுருக்கீங்களா? இது ஒரு தீண்டாமை தானே. இப்போ இந்த சாதிக்காரன் இதுதான் செய்யணும், இவன் இந்த ரோட்டில் தான் போகணும் அப்படின்னு சொன்னது எப்படி ஒரு தீண்டாமையோ அதே போல் தான் இங்கே சீட்டுக்கு சீமான்கிட்ட வந்து எல்லாம் கட்சியில் வந்து சீட்டு வாங்கிட்டு வந்தவங்க யாருமே வந்து விவசாயிகள்னு நினப்பா. இந்த எங்கள் கிருஷ்ணகுமார் இங்கே நடிகராக இருந்தாலும் திருமுருகன், ஏன் மு களஞ்சியம், இவங்கெல்லாம் விவசாயிகள் இல்லையா? அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. எங்கள் செந்தில்நாதன் திருவையாறு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் செந்தில்நாதன் விவசாயி தான். அப்போ இவங்க என்ன நினச்சிட்டாங்க, விவசாயினா விஞ்ஞானியாக இருக்கக்கூடாது, விவசாயினா வந்து அந்த ஆடு மாடு மட்டும் அப்படி மண்டையில் ஒரு துணியை கட்டிக்கிட்டு அடுத்து இந்த சில சமயத்தில் இப்படி கம்கட்டையில் வந்து துண்டை வச்சுக்கிட்டு அப்படி எதுவுமே காலுக்கு செருப்பு போட போடாமல், அப்படி இல்லை அப்படி செருப்பு போட்டோம்னா ஒரு ஸ்லிப்பர் ஒரு 40 ரூபா 50 ரூபாயில் ஒரு ஸ்லிப்பர் போட்டுக்கிட்டு அப்படி போகிறதான் விவசாயின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. சீமான் சொன்னது, சீமான் வார்த்தது வேறு. அதெல்லாம் உனக்கு இப்போ புரியாது. இப்போ அப்படியே நீங்கள் இறக்குறதெல்லாம் காலியாக நீங்கள் வந்து நினச்சிட்ருக்கீங்க பாருங்கள். எங்கே இருந்தா ஓட்டு போட்டாங்க? போன வாட்டி நான் வந்து இந்த தேர்தல் வாக்கு எல்லாம் முடிஞ்சு அந்த வாக்கு எண்ணிக்கை நடக்கும்போது நான் பார்த்துட்ருக்கேன். என்கிட்டே ஃபோன் பண்ணி கேட்டாங்க, எங்கள் தெருவுலலாம் உங்கள் ஆட்களே இல்லைங்க, ஆனால் அது அவ்வளோ ஓட்டு வந்துருக்குங்கன்னு. அப்படி தான் சீமான் வந்து ஆளை வச்சுருக்கிறது முழுவதுமே சீமானை உள்வாங்கினோம். அத்தனை பேருமே இந்த உடம்புல வந்து இந்த இது புற்றுநோயும்பாங்கள்ல அந்த கட்டி மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கும், தெரியாது. களைச்சி விட்டிங்கன்னு வச்சுங்க சுத்தமாக அப்படியே உடம்பு முழுவதும் பரவிடும். அதுபோல் ஒவ்வொரு வீட்லேயும் எங்கள் ஆள் இருப்பான், கெட்டதுக்கு இல்லை நல்லதுக்கு, ஒன்று கெட்டதுக்குன்றத நல்லதுக்கு. அவன் என்ன செய்வான், எந்த நேரத்தில் வரணுமோ வருவான். எப்படி தம்பி வருவான்? திருச்சி எப்படி வந்தான்? திருச்சி மாநாட்டுக்கு வந்தான்ல, எப்படி வந்தான்? எத்தனை பஸ் நாங்கள் ஏற்பாடு பண்ணோம், எத்தனை சிஆர்சி பஸ்ஸை வந்து நாங்கள் ஏற்பாடு பண்ணி அங்கே இருக்கிற அந்த அரசு பேருந்தில் நாங்கள் திருப்பி எங்களோடதுக்கு அனுப்பிவிட்டோம். ஆனால் எல்லாம் வந்தானா இல்லையா? எத்தனை அக்கா வந்தாங்க, எத்தனை தங்கச்சி வந்தாங்க, எத்தனை நாட்டிலேருந்து வந்தாங்க. பெங்களூரில் 1000 கிலோமீட்டருக்கு அந்தாண்டிருந்து வந்தவன், கர்நாடகாவிலேருந்து வந்தவன், மும்பையிலேருந்து வந்தவன், வந்த அக்கா தங்கச்சி, பெரியப்பா பெரியம்மா, சித்தி சித்தப்பா எல்லாரையும் பார்த்தீங்கல்ல. அப்படி தான் ஓட்டு போடவே வருவாங்க. நீங்கள் பாருங்கள், ஓட்டு போடுறதுக்கு எந்த நாட்டிலேருந்து வருவாங்க பாருங்கள். ஒத்த ஓட்டு போடுறதுக்கு வாங்கி கிளம்பி வருவான். ஏன்னா அவனுக்கு தெரியும் ஒத்த ஓட்டுங்கிறது இந்த நாட்டை வந்து அடுத்த 5 வருஷம் எப்படி நடத்தணுங்கிறதுக்கு உண்டானது. நம்ம தான் வெளிநாட்டில் இருக்கோமோ தவிர நம்ம பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க. இதுக்கு அரணா நிற்கிறது சீமானும் சீமானின் பிள்ளைகளும் நாம் தமிழர் கட்சி தான். அவனுக்கு தெரியும் வருவான். சரி, இப்போ அடுத்து இதுக்கு வருவான். இப்போ இவங்க என்ன நினச்சிட்ருக்காங்க, அதிமுக முடிஞ்சு போச்சு, பிஜேபி வந்து அதிமுக தான்டா காலி பண்ணுதுன்னா, நான் வந்து யாரை சொல்கிறேன்னு தெரில, ஆனால் புரிஞ்சுக்க எப்படி சொல்கிறேங்கிறதுன்னு தெரில. நீ லூஸா, நீ லூஸா? எங்கள் அம்மா தான் எல்லான்னு சொல்லிகிட்டு இருந்த அண்ணன் நம்ம ஐயா 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, நான் வந்து திமுகவெல்லாம் தீய சக்திலாம் சொன்னதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி திமுகவில் வந்து ஜாயின் பண்ணுறாரு. அண்ணன் செங்கோட்டையன் அந்த பக்கம் போனாலும் அவங்களோட பாக்கெட்டில் அவங்களோட படத்தை வச்சுருக்கிறாரு, அம்மையார் ஜெயலலிதாவோட படத்தை. அதுபோல் அண்ணன் வைத்தியலிங்கம் ரொம்ப ஒரு அந்த நம்பிக்கை உரியவர்கள். அந்த 5 இடத்துல வந்து அந்த 5 பேரில் அவர் வந்து முக்கியமாக வச்சுருந்தாங்க. அம்மையார் ஜெயலலிதா பல பதவிகள் கொடுத்து வச்சுருந்தாங்க. அவர் இன்றைக்கி திமுகவில் இருக்கிறாரு. அதே போல் தான் பல பேர் இன்றைக்கி போய் திமுகவில் அண்ணா திமுகவை சேர்ந்தவங்களே பல பேர் வந்து திமுகவில் வந்துட்டாங்க. இப்போ வர தேர்தலில் என்ன ஆகும், வர தேர்தலில் இங்கேருந்து வெளியிலேருந்து வந்தாங்க பாருங்கள். எப்போவுமே ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து தெளிவாக அதை செய்கிறாங்க. வெளியிலேருந்து போகிற ஆள் யாராக இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியிலேருந்து நம்ம அண்ணன் ராஜீவ்காந்தி போனாலும்
அவங்களுக்கு வாய்ப்பு வந்து இந்த வாட்டி கொடுத்துருவாரு. யாருக்கு? ராஜீவ்காந்தி என்னலாம் தெரில, அவருக்கெல்லாம் வந்து அதுக்கு வாய்ப்பு கொடுத்தா என்னமோ அதுக்கு தகுந்தாப்புல எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனால் பல பேர் அதிமுகலேருந்து போனாங்க பாருங்கள், அவங்களுக்கு அதிகமான வாய்ப்பை கொடுப்பாரு. அப்போ வாய்ப்பு கொடுக்கும்போது என்ன ஆகும், அந்த நூலை விட்டுக்கிட்டே இருப்பாங்க பாருங்கள். இப்போ நம்ம வந்து பட்டம் இருக்குன்னு வச்சுங்களேன், அது வந்து நூலை விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து என்னென்னா அந்த நூல் வந்து மேலே போக 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 அது வந்து இன்னொரு எதிர் நூல் இருக்குல்ல, அதோட வலிமையை குறைச்சிக்கிட்டே இருக்கும் அறுத்து. அதே போல் தான் அதிமுகவில் நூலை விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆட்கள் நிறைய இங்கே பக்கம் அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. யார் அனுப்புறது? பிஜேபி தான் அனுப்புது. நான் இன்றைக்கி சொல்கிறேன், எழுதி வச்சுக்க, பிஜேபி அனுப்புது. அனுப்பி விட்டுட்டா இத்தனை ஆண்டுகள் அங்கே நாங்கள் தானே இருந்து பல ஆண்டுகள் அரை நூற்றாண்டுன்னு கூட வச்சுக்க, அத்தனை ஆண்டுகள் இருந்தவங்க அம்மாலாம் சும்மாங்க, அந்த பக்கம் நாங்கள் இருந்த வரைக்கும் நாங்கள் கோட்டை, இப்போ வந்து ஓட்டங்க அப்படின்னு சொல்லி வந்தவங்க நாளைக்கு பிஜேபி சொல்லுது உனக்கு இதோட இன்னொரு பதவி அதிகமாக தாரேன் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்கன்னா, இதில் பல பேர் வந்து பிஜேபியோட அந்த ஒரு அஜெண்டாவில் தான் இங்கே வரல அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? அப்படி அது பிஜேபி சொன்னிச்சு நான் உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னா இவங்க போக மாட்டாங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா? அப்படி போகிறாங்கன்னா பாதிக்கு பாதி இல்லை 1க்கு 3 மடங்கா கட்சி, திமுக கட்சி உடையும். அது உடையதா இல்லையாங்கிறத வரலாறு உங்களுக்கு சொல்லும். ஐயா உள்ளுக்குள்ளே போகிறீங்க, வெளியில் வாரீங்க, பேட்டி கொடுக்கும்போது நீங்கள் பாருங்கள், அந்த பேட்டி கொடுக்குறதுல வந்து ரொம்ப சந்தோஷமாக, நாங்கள் இன்றைக்கி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். யார்? நம்ம அண்ணன், இவர் தனியரசு அண்ணன், அவர் சொல்லிவிட்டு அந்த பேட்டியிலே சொல்கிறாரு, நான் வந்து ஈழப் போராட்டத்துக்கு நின்னது இல்லையா? சரிங்க அண்ணன், யார் ஈழப் போராட்ட சமையலில் யாரை எதிர்த்து நீங்கள் போராடினீங்க? இதே திமுகவையும் இதே காங்கிரஸையும் தானே. அதை விட்டு நீங்கள் போயிருக்கிறாரா இல்லையா? அப்போ அவரோட விசுவாசம் என்ன? சீட்டு, அவ்வளோதான். இங்கே நம்ம தமிழ்மண் அன்சாரி என்ன, பாபர் மசூதி அந்த தீர்ப்புங்கிறது தீர்ப்பு தானே தவிர அதுவும் நீதி கிடையாதுன்னு நம்ம திருச்சியில் நடந்த கூட்டம். அண்ணன் சீமான் அவர்கள் திருச்சி போயிருக்காங்க. திருச்சி கூட்டத்தில் அண்ணன் சீமான் தலைமையில் அவர் பேசினார், அண்ணன் பேசினாங்க. இதே பதிவை வந்து வச்சாங்க. இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள்னு சொன்ன கட்சி திமுக அப்படின்னு சொல்லி பேசினவர் அவர் இன்றைக்கி எங்கே இருக்கிறாரு? இந்த திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம்னு உடைக்கணும், இது நம்ம வந்து 3வது அணி நம்ம ஒன்று வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அத்தனை பேர் இந்த வண்டியில் ஏறிட்டாங்க. எதில்? திமுகவில். அப்போ என்ன ஆகும்னா, அதில் ஏறினவங்க எல்லாருமே எந்தவித கொள்கை கோட்பாடெல்லாம் இல்லை. அவங்க சொல்கிற போது வேணால் அதை வந்து சொல்லிக்கலாம். ஆனால் உண்மையிலேயே பதவி இந்த இடத்துல வருது, இங்கே போனால் எங்களுக்கு சந்தோஷம் இருக்குன்னா பதவி மட்டுமா வருது? எப்படி அவங்க சந்தோஷப்படுவாங்க? தெரியும். ஏன்னா அண்ணன் கருணாசனன் தெளிவாக சொல்லிட்டாப்புல, 100 கோடி 200 கோடி அவர் காமெடியாக பேசுகிற மாதிரி பேசினாலும் அவர் வந்து டீலை வந்து ரொம்ப தெளிவாகவே அடிப்பாப்புல. அது போல தெளிவாகவே வந்து சொல்லிட்டு போயிட்டாப்புல. ஆனால் இதே போல் ஒரு டீலை வந்து நம்ம பிஜேபி வைக்குமா வைக்காதா? மேலேருந்து நீங்களே பார்த்துக்கோங்க, அதான் நடக்கும். அப்படிங்கிற சமயத்துலேயும் சீமானின் பிள்ளைகளையும் அந்த ஒரு 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 மண் அளவு கூட வந்து யாராலையும் அதை வந்து எடுத்துக்கிட்டு போக முடியாது. அவர்கள் கொள்கையிலிருந்தும் மாறவும் மாட்டாங்கங்கிறது தான் இது வரைக்கும் நடந்த வரலாறாக இருக்குது. பார்த்துட்டு இருக்க எல்லாருமே நீங்கள் வந்து ஒரு முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதுவும் மகளிர்கள் அனுப்பிட்டு இருக்காங்க திமுகவிலேருந்து. நீங்கள் வந்து இப்போ பெண்களுக்கெல்லாம் எவ்வளோ ஒரு பாதுகாப்பு நாங்கள் கொடுத்துருக்கோம்னு அதே ஆட்கள்கிட்ட நீங்கள் கேளுங்க. நான்லாம் இன்றைக்கெல்லாம் கேட்டேன், பதில் இல்லை. ராத்திரி 9:30 மணிக்கு மேலே நீங்கள் வந்து அப்படி சும்மா அப்படி நடந்து போயிட்டு வர வேண்டியதானே அப்படின்னு ஒரு வார்த்தை கேளுங்க. ஒரு 2 கிலோமீட்ரு கேளுங்க, உண்மையில் நடந்து போயிட்டு வராங்களா என்னன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா என்கிட்ட கூட சொல்லுங்கள். நானும் விவாதத்துக்கு எல்லாரையும் கூப்பிட்றேன், யாருமே வரைய மாட்டேங்கிறீங்க. இந்த மணிச்சும் வரதுக்கு தயாராகுங்க. இதில் இந்த மண்ணையும் மக்களையும் காக்க, இந்த மக்களை நேசிக்க இருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. அண்ணன் சீமான் தம்பிகள் தான் இங்கே இருக்கிறாங்கங்கிற புரிஞ்சுக்கங்க. தலைவனின் வழி வந்த பிள்ளைகள் என்றைக்கும் வழி மாறாமல் நம்ம மண்ணை வந்து காப்பாற்ற, மக்களை காப்பாற்ற, மக்களை மீட்க இருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அதன் சின்னம் விவசாயி சின்னம். வர தேர்தலில் ஆதரித்து வாக்கு செலுத்துங்க. மிச்சம் எல்லாருக்கும் வாக்கு செலுத்தினா அவர்கள் வாழ்வார்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சி வாக்கு செலுத்தினா மட்டும்தான் நம்ம தலைமுறை வாழும் என்பதை புரிஞ்சுக்கிட்டு எத்தனாவது இடத்துல விவசாய சின்னம் இருந்தாலும் முதலிடத்தை கொண்டு வாங்க. உறுதியாக அடுத்த தேர்தலில் திமுகங்கிற ஒரு கட்சி இருக்காதுங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. நாம் தமிழர் கட்சி தான் இதோட வளர்ந்து மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வரும். அதுக்கு நீங்கள் எல்லாருமே ஆதரவு தெரிவிக்க வேண்டிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. கரத்தை பிடிச்சி வர வேண்டியது, அண்ணன் சீமானின் கரத்தை பிடிச்சி வர வேண்டியது நம்மளோட வரலாற்று கடமை. நன்றி, வணக்கம்.